போன வீடியோவில் நான் பேசினது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லியிருந்தேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார்? முதலாவது அவர்கள் தங்களுடைய தேவையை அறிந்திருப்பார்கள். தனக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எனக்கு எது முக்கியம், எது முக்கியமில்லை என்று அவர்கள் அறிந்திருப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள்னா, தேவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவர்தான் எனக்கு ஜீவன், அவர்தான் எல்லாம் என்ற ஒரு நிலையில் அவரையே சார்ந்திருக்கிறான் பாருங்கள், அவன்தான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். அந்த ஆவியிலே எளிமை தன்மை நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் அவரை நாம் நன்றாக அறிந்திருந்தால்தான் நமக்குள்ளே அவரை பற்றியதான அறிவு நமக்குள்ளே நல்ல கிரியைகள் செய்து எது முக்கியம் எது முக்கியமில்லை என்பதை நமக்கு அது வெளிப்படுத்துகிறதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் போக வேண்டும் என்றால் எது முக்கியம் என்பதை இன்று ஒரு காரியத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்று சொல்லுகிற இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் ஆடியோவில் சில தேவைகள் உண்டு. ஆகினால அந்த ஆடியோவில் நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, இந்தியர்களை குறித்து உலகம் என்ன நினைக்கிறது என்று பார்ப்போம். இந்தியர்கள் என்று சொன்னாலே முதலாவது நல்ல பணத்தை அவர்கள் சேர்த்து வைக்கிறவர்கள், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், தங்கத்தை சம்பாதிக்கிறவர்கள், தங்கத்தை சேர்த்து வைக்கிறவர்கள். இந்த உலக அளவிலே பார்ப்பீர்கள் என்றால் அதிகமான தங்கங்கள் நம்முடைய இந்தியர்களுடைய வீடுகளில் இருப்பதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அதோடு கூட இந்திய நாடு அதிகமான ஜனத்தொகையை கொண்ட நாடு. அவர்கள் தேவனுடைய கொள்கைகளை நிறைவேற்றவர்கள் என்கிற ஒரு காரியத்தையும் நாம் பார்ப்போம். அதே மாதிரி இந்திய நாடு சினிமாவுக்கு புகழ் பெற்றது. சினிமா நடிகர்கள், சினிமாவுக்கு என்று உயிர் விடுகிறவர்கள், சினிமாவை தவிர வேறு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிற ஒரு அதிகமான பேரை கொண்ட நாடு ஒரு இந்திய நாடு என்று உலகம் நினைக்கிறது. இதிலேயும் முக்கியமான சில காரியங்கள் பொதுவாக நான் சொல்லுகிறேன். இந்தியர்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்களிடத்தில் ஒரு டூத் பேஸ்ட் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம், அதை பயன்படுத்துகிறார்கள். அதை பயன்படுத்தி வரும் பொழுது டூத் பேஸ்ட் தீர்ந்து விடுகிறது. தீர்ந்தாலும் அதை தூக்கி போட மாட்டார்கள். அதை நல்லா அமுக்கி பெசக்கி அதை எவ்வளவு அமுத்தி வெளியே கொண்டு வர முடியுமோ கொண்டு வர வரைக்கும் வந்து பின்பு அதை கிழித்து அதுக்குள்ளே ப்ரஷ்ஷை விட்டு எடுத்து அதை பயன்படுத்தி அதை பின்பு தான் தூக்கி எறிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை உள்ளவர்கள். அதை தவறு என்றோ சரியில்லை என்றோ இங்கே சொல்லவில்லை நான். அப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவர்கள். உதாரணமாக ஒரு ஷர்ட்டு ஒன்று இருக்கிறது, அது கொஞ்சம் கிழிந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓட்டை வந்திருக்கு என்றால் அதை தூக்கி போட மாட்டார்கள். அதை பகலிலே போடுவதற்கு பதிலாக இரவிலே போட்டு இரவிலே மாத்திரம் போய் யூஸ் பண்ணுவார்கள். அப்பவும் அதுக்கு இன்னும் கிளி இருக்கிறது என்றால் தூக்கி போட மாட்டார்கள். அதை நம்முடைய வீடுகளில் இருக்க தரைகளை துடைப்பதற்கு கூட பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட நல்ல சுவாபங்களுடைய நாடு இந்திய நாடு. அப்போ இந்திய நாடு எதற்கு நல்ல புகழ் பெற்றிருக்கிறது என்றால் கிரிக்கெட்டுக்கு புகழ் பெற்றிருக்கிறது. இந்தியர்களை போல கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவர்கள் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. எவ்வளவு கூட்டங்கள், எவ்வளவு ஜனத்தொகை அங்கே பார்க்குறது என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அநேகர் கிரிக்கெட் மேலே அவ்வளவு உயிர் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்திய நாடு நல்ல கட்டடக்கலைகளுக்கு பெயர் பெற்றது. உதாரணமாக நம்முடைய மகாபலிபுரத்தில் அந்த சிலைகள், அந்த கோபுரங்கள்லாம் நல்ல வேலைப்பாடுகள், கட்டடக்கலைக்கு நல்ல முன்மாதிரியானவைகள். அது மாத்திரமல்ல, நம்முடைய நாடு இலக்கியங்கள் லிட்ரேச்சர்லேயும் கூட நல்ல புகழ்பெற்ற நாடு. நல்ல லிட்ரேச்சர், எழுதி திருக்குறள், மற்ற நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் நன்றாக உலக புகழ் பெற்றவர்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் இந்த உலகம் இந்தியாவை தேடி வருவது எதற்கு என்று பார்க்கும் பொழுது அநேகருடைய வெளிநாட்டினர்களுடைய வாஞ்சை என்னவென்றால், இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது ஆன்மீக வாழ்க்கை ஆழமாக இருக்கிற ஒரு நாடாக இந்தியா உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அது உண்மைதானே? இந்தியர்களுக்கு தேவ பக்தியும் கடவுள் பக்தியும் மிக அதிகம் மற்றவர்களை விட. அநேக வெளிநாட்டினர் இந்தியாவுக்கு வரும் பொழுது நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவதை நானே பார்த்துருக்கிறேன். ஸோ இந்த ஆன்மீக உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அற்புதமாக நம்மை போன்றவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமான
சத்தியங்களை, உண்மைகளை, மெய்ப்பொருளை காணும்படியாக நமக்கு செய்திருக்கிறார். ஆன்மீக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிற மெய்ப்பொருளை காணும்படியாக நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் எல்லாரும் கண்கள் திறக்கப்பட்ட குருடர்கள், அதுக்கு முன்பாக காண முடியாதவர்களாக இருந்தோம். ஆனால் இன்று நீங்களும் நானும் ஒரு அருமையான இரட்சகரை, அருமையான தகப்பனை, அருமையான பரமபிதாவை, அருமையான நண்பரை, சிநேகிதரை, கூடவே வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக நம்முடைய கண்களை திறந்து வைத்திருக்கிறார் இல்லையா? இது ஒரு பெரிய பாக்கியம் அன்பானவர்கள். அப்போது இந்த ஆவியிலே எளிமையாக இருப்பது, தேவன் எனக்கு தேவை என்பதை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம நல்ல ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்தாலும் நீங்கள் ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாருமே ஒரு நல்ல செழிப்பான மரத்தை போல மனுஷனை மரத்துக்கு ஒப்பிட்டு பேசலாம். மரத்தை பார்க்கும் பொழுது அது பசுமையானதாகவும் கனி கொடுக்கிறதாகவும் நல்ல ஒரு கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஆனால் அந்த மரத்தினுடைய செழிப்பும் இந்த மரத்தினுடைய உபயோகத்தன்மையும் எங்கிருந்து வருகின்றால் அதனுடைய வேரிலிருந்தான் வருகிறது. அந்த வேர் செழிப்பாக இருக்கும் என்றால் அந்த மரமும் செழிப்பாக இருக்கும். அப்போது அந்த வேர் என்பது வெளியிலே பார்க்க முடியாது, அது அந்தரங்க வாழ்க்கை, அது பூமிக்குள்ளே தான் இருக்கும். சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறார் என்றால், நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம், அந்த நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்ட மரம் என்ன செய்யும்? நல்ல வேர் கொண்டு நல்ல தண்ணீரில் போய் அது நல்ல தண்ணீரை உணவாக கொண்டு நல்ல கனிகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மரத்துக்கு முக்கியமானது எது என்றால் வேர் தான் மிக முக்கியமாகும். அந்த வேர் எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து அது பலத்தை பெற்று அது வளருகிறது. வளரும் பொழுது அதனுடைய மரத்தினுடைய பாகங்களை பார்க்க ட்ரங்க் என்ற ஒரு பகுதி இருக்கிறது இல்லையா, தண்டு பகுதி, அது வெளியே தெரிகிறது. அதுக்கு மேலே கனிகள் வருகிறது, இலைகள் வருகிறது. அதுதான் க்ரௌன் ஆஃப் த ட்ரீ. அதாவது ஒரு மரத்துக்கு கிரீடம் என்று சொல்வோம் என்றால் அதில் உள்ள இலைகளும் கனிகளும் தானே. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பின்பு நம்முடைய சரீரம் இருக்குது, தண்டு. இந்த சரீரத்துக்குள்ளேருந்து இந்த ஜீவன் வெளிவருது பாருங்க, அதான் க்ரௌன் ஆஃப் லைஃப். இதை நாம் இந்த பூமியில் தேவன் நமக்குள்ளே உண்டாக்க விரும்புகிறார். இதுக்கு தான் ரட்சிப்பே. இல்லைன்றால் ஏன் அவர் மறிக்க வேண்டும், நம்ம திரும்பமாக ரட்சிக்க வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள செய்ய வேண்டும். அப்போது ஒரு நல்ல செழிப்பான மரத்துக்கு என்ன தேவை என்றால் நல்ல பலமுள்ள வேர்கள் தேவை. இது சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் கூட நல்ல மரம் என்பது தண்ணீர்களின் நடுவே நடப்பட்டது என்று சொல்லப்படுகிறோம். யோவான் 15:5 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்றே சொல்லிவிடுகிறார் இல்லையா? அப்போது யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது கூட அவன் கனி தரும் திராட்சை செடி, அவன் படர்ந்து வளருவான், அவன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆதியாகமம் 49:22. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் என்பது ஒரு கிரீடத்துக்கு அடையாளமாக நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்ரி மேன் வில் பி crowned if his roots are strong and fertile. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்துக்கு முக்கியமானது எதுனாக்க அவனுடைய வேர் நல்ல ஆழமாக இருக்கும். மனுஷர்கள் நம்மை வெளியரங்கமாக பார்ப்பார்கள். நம்முடைய பர்சனாலிட்டி, நம்ம பேசுகிற திறமை, நம்முடைய அழகு, நாம் நடந்து கொள்கிற விதங்கள், நம்முடைய திறமைகள், நம்ம வைத்திருக்கிற கார் எப்படிப்பட்டது, நம்ம வைத்திருக்கிற வீடு எப்படி இருக்கிறது, நாம் எந்த பகுதியில் இருக்கிறோம், எவ்வளவு நகைகள் போட்டிருக்கிறோம் என்பது எல்லாவற்றையும் வெளியரங்கமாக மக்கள் பார்த்து தான் நம்மை எடை போடுவார்கள். ஆனால் தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் அவைகளை விட அந்தரங்கத்தில் என்னுடைய வேர் எங்கே வேர் கொண்டிருக்கிறது என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஒரு மனுஷன் இருந்தான், வேதத்தில் பார்க்கிறோம். அவன் விவசாயி, நல்ல அறுவடை செய்து ஒரு வருஷம்
பல மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம் வந்து அவனுடைய களஞ்சியங்கள்லாம் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. அப்பொழுது அவன் என்ன சொன்னான் என்றால், நான் இன்னும் களஞ்சியங்களை கட்டி அதில் இந்த தானியங்கள்லாம் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார், இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் இதெல்லாம் எதுக்கப்பா சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராமல் உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களால் நிறைந்திருந்தால் அது கடைசியில் உனக்கு நட்டத்தை தான் கொண்டு வரும், நஷ்டத்தை தான் கொண்டு வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு முக்கியம் தேவன் தான். அவர் தான் நம்பர் 1. அவருக்குள்ளே வேர்விட்டு நம்ம வளருவோம் என்றால் அறியப்படாத அந்தரங்க வாழ்க்கையில் இந்த இருதயத்துக்குள்ளே நடக்கிற காரியங்களை நம்முடைய வேர்கள் எல்லாம் நல்ல தண்ணீருக்குள்ளே போகும் என்றால் அது செழித்து வளரும். செழித்து வளரும்போது என்ன ஆகுனாக்கா தெய்வீக தன்மை நம்மிடத்திலிருந்து வரும், தேவனுடைய குணங்கள் நம்மிடத்திலிருந்து வரும் பொழுது எங்கெல்லாம் கனிகள் இருக்கிறதோ அங்கே பறவைகள் தேடி வருகிறது அல்லவா. இந்த மாங்காய் சீசன் வந்த பொழுது நான் பார்த்தேன், மாங்காய் மரத்துக்கு கீழே நிறைய பழங்கள் கீழே கொட்டி கிடக்கிறதை பார்க்குறேன். அவைகள்லாம் என்ன என்றால் பறவைகள் வந்து முக்கியமாக கிளிகள் வந்து அந்த மாம்பழத்தை நன்றாக சாப்பிட்டு அதை கீழே தள்ளி விடுகிறதை பார்க்கிறேன். அந்த கிளிகளை யாரும் அழைக்கவில்லை, யாரும் அவர்களை வெல்கம் பண்ணவில்லை, இன்விடேஷன் கொடுக்கவில்லை, அவைகளாக தேடி வருகிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நீங்களும் நானும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாக போய் நல்ல ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி என்னும் நீரை நன்றாக குடித்து அதை அனுபவித்து வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிரீடம் என்னும் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த கனிகளை புசிப்பதற்கு ஆண்டவர் பிரத்யேகமாக எப்படி மாம்பழத்துக்கு கிளிகளை உருவாக்கினாரோ, கிளிக்கு மாம்பழத்தை உருவாக்கின தேவன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற காரியங்களை மற்றவர்கள் பகிர்ந்து கொடுக்க தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார் அன்பானவர்களே. ஆகினால ஆண்டவருடைய விருப்பமே என்னென்றால் இந்த அந்தரங்கத்தில் நாம் இன்னும் நன்றாக வேர்விட வேண்டும். அப்போ அந்த அந்தரங்கத்தில் வேறுவிடுவது தான் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டியது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீங்கள் தான் எனக்கு தேவை. எனக்கு நல்ல சபை இருக்கிறது, நல்ல போதகர் இருக்கிறார்கள், நல்ல பைபிள் இருக்கிறது, நல்ல வீடு இருக்குது, நல்ல செல்வம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் இருந்தாலும் என்னை போஷிக்கிறவர் நீர் தான், எனக்கு நீர் பாய்ச்சுகிறவர் நீர் தான். எனக்கு நீர் தேவை ஆண்டவர். நான் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து விடலாம், ஆனால் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதப்பா. நீங்கள் தான் எனக்கு வேண்டும், நீர் மாத்திரம் எனக்கு போதும். என்னுடைய வேர்களை நீர்கால்கள் உள்ள இடத்துல நீர் தான் நடக்கணும். என்னுடைய அந்தரங்க வாழ்க்கைக்கு தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் கொடுக்கணும் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். அன்பானவர்களே, இதை நான் தினமும் செய்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா எனக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நான் அவ்வளவு ஒன்றும் வயதாகி இனிமேல் ஒன்றுமே என்று நினைக்கிறவன் அல்ல, இனிமேல் தான் எல்லாமே நினைக்கிற மனுஷன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வருகிற எல்லாமே உம்மால் வருகிறது அல்லவா. நீர் கொடுக்கறது தானே எனக்கு கிடைக்கிறது. அதுக்காக நன்றி ஐயா. இன்றும் கூட எனக்கு நீர்தான் தேவை, மற்றவைகளெல்லாம் அப்புறம்தான் என்று சொல்லுகிற சுவாபத்தை ஏற்படுத்தி அந்த மத்தேயு 5:2 வாசித்தது போல 3:5 மத்தேயு 5:3 வாசித்தது, ஆவியிலே எளிமை உலகம் பாக்கியவான். நான் பாக்கியவானாக இருக்கும், எல்லாவற்றிலும் உண்மையை சார்ந்திருக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்போமா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை சார்ந்திருக்க வேண்டும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லையாப்பா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏனென்றால் கிறிஸ்து தான் எங்களுக்கு எல்லாமே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.